வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் உங்கள் எல்லோருக்கும் இன்றைய ஆழமான அலசலுக்கு வரவேற்பு. வணக்கம். இன்னைக்கு நாம ஜனவரி 28, 2026க்கான முக்கிய நடப்பு நிகழ்வுகளை விரிவா பார்க்க போறோம். வாங்க, நேரத்தை வீணாக்காம நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். கண்டிப்பா. முதல்ல 77வது குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள். ஆமா, இந்த வருஷம் யூரோப்பியன் யூனியன் தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்தது ஒரு முக்கியமான டிப்ளமேட்டிக் நிகழ்வு. ஆமா. ஆண்டனியோ காஸ்டா மற்றும் உர்சுலா வாண்டர் லயன் வந்திருந்தாங்க. சரி, குடியரசு தின விழா அணிவகுப்பு பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ம், தி பரேட் கமாண்ட் பொறுப்புல கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் பவ்னேஷ் குமார் இருந்தாரு. ஆமா. செகண்ட் இன் கமாண்ட் வந்து மேஜர் ஜெனரல் நவராஜ் திலன். ஆனா என்னோட கவனம் மொத்தம் ஆர்சனல் அண்ட் டெக்னாலஜி பிரிவுல தான் இருந்துச்சு. முக்கியமா அந்த 21 கன் சல்யூட்ல ஒரு மாற்றம் இருந்ததே. அருமையா கவனிச்சிங்க. ஆமா, இந்த முறை வந்து முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிச்ச 105 லைட் ஃபீல்ட் கன்ஸ் பயன்படுத்தினாங்க. ஓ, அப்போ இது ஆத்ம நிர்பர் பாரத் கொள்கையோட ஒரு வெற்றி. சரிதான். ஆனா இதை விட ஒரு பெரிய சிறப்பம்சம் இருக்கு. என்ன அது? டிஆர்டிஓ, அதாவது நம்ம பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, முதன்முறையா LRASM ஏவுகணையை காட்சிப்படுத்தினாங்க. LRASM லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் ஹைப்பர்சானிக் மிசைல். சரிதானே? இந்த ஹைப்பர்சானிக்னா என்னன்னு கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஹைப்பர்சானிக்னா ஒளியின் வேகத்தை விட 5 மடங்குக்கும் அதிகமான வேகத்துல பயணிக்கிறது. அதாவது மாக் 5க்கும் மேல. புரியுது. இந்த LRASM வந்து ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் மிசைல். இதோட வேகம் காரணமா எதிரி நாட்டு ரேடார்களால இதை கணிக்கிறது மிக மிக கடினம். அப்போ இது நம்ம கடலோர பாதுகாப்புக்கு ஒரு பெரிய பலம். ஒரு மிகப்பெரிய பலம். சரி, இந்த விழா கொண்டாட்டங்கள் எப்போ அதிகாரப்பூர்வமா முடியும்? ஜனவரி 29ஆம் தேதி விஜய் சவுக்ல நடக்கிற பீட்டிங் ரீட்ரீட் விழாவுடன் முடிவுக்கு வரும். அதோட ஜான்வரி 26ல இருந்து 31 வரைக்கும் செங்கோட்டையில பாரத் பார்வம் நடக்குது இல்லையா? ஆமா, மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் நடத்துறாங்க. சரி, பாதுகாப்பு தொழில்நுட்பத்துல இருந்து இப்போ நிர்வாகம் பக்கம் வருவோம். ஆர்பிஎஃப் வந்து ஏஎஸ்சி அர்ஜுன் அப்படின்னு ஒரு சுதேசி ஹியூமனாய்டு ரோபோட் அறிமுகப்படுத்தியிருக்கு. ஆமா, இது விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஜனவரி 27 தேதி டிப்ளாய் செஞ்சாங்க. ஓ, இதுல வந்து ஏஐ பேஸ்ட் கிரவுட் மானிட்டரிங், ஃபேஷியல் ரெகக்னிஷன், அப்புறம் மல்டிலிங்குவல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம். இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் தொழில்நுட்பத்தை பொது இடங்கள்ல பயன்படுத்துறது பிரைவசி சம்பந்தப்பட்ட கேள்விகளை எழுப்புமே. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இதுக்கு தான் நம்ம கிட்ட டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 இருக்கு. ஆமா, பாதுகாப்புக்கும் தனிநபர் சுதந்திரத்துக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கொண்டு வரணும். அதுதான் இப்போதைய சவால். சரி. அடுத்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், அதாவது NSO, ஏப்ரல் 2026ல 2 புது சர்வேஸ் தொடங்குறாங்களே. ஆமா, நேஷனல் ஹவுஸ்ஹோல்ட் இன்கம் சர்வே, அதாவது NHIS. இன்னொன்னு ஆனுவல் சர்வே ஆஃப் இன்கார்பரேட்டட் சர்வீஸ் செக்டர் என்டர்பிரைசஸ், ASCSESE. இது நாட்டின் பொருளாதார தரவுகளுக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? கண்டிப்பா. கொள்கைகளை வகுக்க இது ரொம்ப உதவும். நவீன விஷயங்கள் பேசும்போது நம்ம பாரம்பரியத்தையும் மறக்க கூடாது. கேரளால பனையோலை சுவடிகள் சம்பந்தமா ஒரு பயிலரங்கு நடந்திருக்கு. ஆமா, CCRASம் சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து நடத்தினாங்க. கிரந்தா, மிதீவல் மலையாளம், வட்டெழுத்துன்னு அழிந்து வரும் எழுத்துமுறைகள் மேல கவனம் செலுத்தினாங்க. ரொம்ப நல்ல முயற்சி. சரி, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ் பக்கம் வருவோம். அவங்க யூனிசெஃப் கூட சேர்ந்து பஞ்சம் அப்படின்னு ஒரு சாட்பாட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆமா, இது நாடு முழுவதும் இருக்கிற சுமார் 30 லட்சம் பஞ்சாயத்து பிரதிநிதிகளுக்காக உருவாக்கப்பட்டது. ஓ, அப்படியா? இதோட ESA ஸ்டேட் ரேங்கிங்ஸ் 2024-25ம் வெளியிட்டிருக்காங்க. PSA ரேங்கிங்ஸ், இதுல எந்த மாநிலம் முதலிடத்துல இருக்கு? மகாராஷ்டிரா முதலிடத்துல இருக்கு. மத்திய பிரதேசம் 2வது இடமும், இமாச்சல பிரதேசம் 3வது இடமும் பிடிச்சிருக்கு. இது தேர்வுகள்ல கேட்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஆமா, கண்டிப்பா. வடகிழக்கு மாநிலங்கள்ல திரிபுராவுல ஜோதிராதித்யா சிந்தியா 2 முக்கிய திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு. ஆமா, 450 கோடி மதிப்புல மாத்தாபாரி டூரிசம் சர்க்கிட், அப்புறம் 80 கோடியில அகர்வுட் வேல்யூ செயின். அஸ்ஸாம்ல கூட பேம்பூ ப்ராஜெக்ட்ஸ் தொடங்கியிருக்காங்கல்ல. ஆமா, 82.5 கோடி மதிப்புல. இத வந்து NEC, BDC, அமேசான், பிளிப்கார்ட்லாம் சேர்ந்து செயல்படுத்துறாங்க. ரொம்ப நல்லது. இப்போ மாநில செய்திகளுக்கு வருவோம். குஜராத்தோட நமோ லக்ஷ்மி ஸ்கீம் பத்தி சொல்லுங்க. இது வந்து பெண் கல்வியை ஊக்குவிக்கிற ஒரு திட்டம். இதோட பட்ஜெட் 1250 கோடி. ஓ, கிளாஸ் 9ல இருந்து 12 வரைக்கும் படிக்கிற மாணவிகளுக்கு 4 வருஷத்துல மொத்தம் 50,000 கொடு கிடைக்கும். இதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா?
ஏற்று குடும்ப வருமானம் வருஷத்துக்கு 6 லட்சத்துக்கும் குறைவா இருக்கணும். சரி. ராஜஸ்தான்ல ராஜுன்னதி அப்படின்னு ஒரு போர்ட்டல் வந்திருக்கே. ஆமா, இது மத்திய அரசோட பிரகதி ஃப்ரேம்வொர்க்கை பின்பற்றி ரியல் டைம் ப்ராஜெக்ட் மானிட்டரிங்காக கொண்டு வந்திருக்காங்க. மத்திய பிரதேசம் 2026 இயர் ஆஃப் அக்ரிகல்ச்சரா அறிவிச்சிருக்கு. ஆமா, அதோட தீம் வந்து ப்ராஸ்பரஸ் ஃபார்மர்ஸ் ப்ராஸ்பரஸ் ஸ்டேட். உத்தரகாண்ட்ல யுசிசி சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, டிஜிட்டல் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. மாநிலங்கள் நிர்வாக சீர்திருத்தங்கள்ல ரொம்ப தீவிரமா இருக்காங்கன்னு தெரியுது. நிச்சயமா. இப்போ சூழலியல் செய்திகளுக்கு போலாம். கேரளா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. ஆமா, ஒரு மாநிலத்துக்கு ஸ்டேட் மைக்ரோப் அறிவிக்கிறது இதுதான் முதல் முறை இல்லையா? ஆமா, இந்தியாவிலே இதுதான் முதல் முறை. கேரளா பாசிலஸ் சப்டிப்டிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவை தங்களோட மாநில நுண்ணுயிரியா அறிவிச்சிருக்கு. பாசிலஸ் சப்டிலிஸ். இது ஒரு ப்ரோபயோட்டிக் பாக்டீரியம் தானே? சரிதான். இது ஒரு நன்மை செய்யும் பாக்டீரியா. இது ஒரு முன்னோடியான நடவடிக்கை. ஒரு பக்கம் இப்படி ஒரு நல்ல செய்தி. ஆனா மகாராஷ்டிராவில் இருக்கிற லோனார் லேக் ஒரு நெருக்கடியில் இருக்குன்னு செய்தி வந்திருக்கு. அது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அது உலகின் ஒரே பாசிலிக் மீட்டியராய்ட் கிரேட்டர் லேக். ஆமா, நன்னீர் வரத்து அதிகமாகறதால ஏரியோட காரத்தன்மை, அதாவது ஆல்கலினிட்டி குறைஞ்சுக்கிட்டு வருது. இதனால பழங்கால கோயில்கள் மூழ்கும் அபாயம் இருக்கு. ஐயோ. சரி, ஜார்க்கண்ட்ல வல்ச்சர் கன்சர்வேஷனுக்காக ஒரு MOU கையெழுத்தாகியிருக்கே. ஆமா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் BNHSம் 5 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ராஞ்சில ஒரு பிரீடிங் சென்டர் அமைக்க போறாங்க. ரொம்ப அவசியமான ஒண்ணு. இப்போ சர்வதேச உறவுகளுக்கு வருவோம். இந்தியா EU ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் 2026. ஆமா, இதுல 4 முக்கிய தூண்டல்கள் இருக்கு. தேர்வு எழுதுறவங்க இதை கவனிக்கணும். சொல்லுங்க. முதலாவது டிஃபென்ஸ். இதுதான் இந்தியாவுக்கும் EUக்கும் இடையேயான முதல் விரிவான பாதுகாப்பு கூட்டணி. இதுல மேரிடைம், சைபர், ஸ்பேஸ் செக்யூரிட்டி எல்லாம் அடங்கும். ஆமா. ரெண்டாவது ட்ரேட். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கு. ரொம்ப வருஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. மூன்றாவது இன்டெலிஜென்ஸ். செக்யூரிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. நான்காவது ஃபைனான்ஸ். RBIயும் ESMAவும் ஒரு MOU போட்டிருக்காங்க. அருமை. இப்போ பொருளாதார மற்றும் வங்கித்துறை செய்திகள். RBI சில முக்கிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கே. ஆமா, இயற்கை பேரிடர்களுக்கான ஒரு டிராஃப்ட் ஃப்ரேம்வொர்க்கை வெளியிட்டிருக்காங்க. இது ஏப்ரல் 1, 2026 இருந்து நடைமுறைக்கு வரும். இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா. அடுத்ததா லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்காக RBI வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ், அதாவது OMO மூலமா 1 லட்சம் கோடி மதிப்புள்ள G-SECs வாங்க போறாங்க. ஓ, எதுக்காக இந்த நடவடிக்கை? ஏன்னா சிஸ்டம் லிக்விடிட்டி சர்ப்ளஸ் 56,987 கோடியா குறைஞ்சிருச்சு. அதோட 10-year G-SEC ஈல்ட் 11 மாசத்துல இல்லாத அளவுக்கு உயர்ந்துருச்சு. அதனால சந்தையை நிலைப்படுத்த இந்த நடவடிக்கை. புரியுது. இப்போ வணிகம் மற்றும் அறிக்கைகள். 2026 முதல் யூனிகார்ன் ஜஸ்பே. ஆமா, அதோட மதிப்பு இப்போ $1.2 பில்லியன். வெஸ்ட் பிரிட்ஜ் கேபிட்டல் முதலீடு செஞ்சிருக்காங்க. வேர்ல்ட் பேங்க் ஃபண்டிங்ல ஹரியானாவோட ஜல் சந்திரக்ஷித் திட்டத்துக்கு 5700 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆமா, பூட்டானோட டார்ஜிலிங் ஹைட்ரோ பவர் திட்டத்துக்கும் $815 மில்லியன் கொடுத்திருக்காங்க. சரி, UNEPயோட ஸ்டேட் ஆஃப் ஃபினான்சஸ் ஃபார் நேச்சர் 2026 அறிக்கை சில முக்கியமான புள்ளிவிவரங்களை தருது. ஆமா, அதுல ஃபினான்சிங் கேப் ரேஷியோ 30:1 இருக்கு. அப்படின்னா இயற்கையா பாதுகாக்க தேவைப்படுற ஒவ்வொரு $30க்கும் நமக்கு $1 தான் நிதி கிடைக்குது. இது ரொம்ப மோசமான நிலைமை. ஆமா, இயற்கைக்கு எதிரான செலவுகள் 7.3 ட்ரில்லியன். ஆனா இயற்கை சார்ந்த தீர்வுகளுக்கு வெறும் 220 பில்லியன் தான் செலவு பண்றோம். இந்த ஏற்றத்தாழ்வு சரி செய்யப்படணும். அடுத்து விருதுகள். பத்மா அவார்ட்ஸ் 2026. ஆமா, மொத்தம் 131 விருதுகள், 5 பத்ம விபூஷன், 13 பத்மபூஷன், அப்புறம் 113 பத்மஸ்ரீ. பத்ம விபூஷன் வாங்கினவங்க யாரார்? தர்மேந்திரா, VS அச்சுதானந்தன் பாஸ்துமஸ், KT தாமஸ், P நாராயணன் மற்றும் டாக்டர் N ராஜம். நோட்டபிள் பத்மபூஷன் விருது பெற்றவங்கள்ல மம்முட்டி, ஷிபு சோரன், அல்கா யாக்னிக், உதய் கோட்டக்லாம் இருக்காங்க. ஆமா, விளையாட்டுத் துறையில ரோஹித் சர்மா, ஹர்மன் பிரீத் கவுர், சவிதா பூனியா இவங்களுக்கு பத்மஸ்ரீ கிடைச்சிருக்கு. சரி, இப்போ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். IIT குவாஹட்டி ஒரு முக்கிய கண்டுபிடிப்பு செஞ்சிருக்காங்க. ஆமா, கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ், அதாவது ஜியோலாஃப்ஸ் முன்கூட்டியே கணிக்கிற ஒரு தொழில்நுட்பம். இது கிழக்கு இமயமலை பகுதிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா. உத்தரகாண்ட்ல ஒரு புது காளானினம் கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஆமா, அதோட பேரு ஹெமிலக்கினம் இண்டிகம். ஹெமிலக்கினம் பேரினத்துல இந்தியால கண்டுபிடிக்கப்படுற முதல் காளானது. சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ செய்திகளில் இடம்பெற்ற நபர்கள். ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏஷியாவோட புது தலைவர் யாரு? கத்தாரை சேர்ந்த ஷேக் ஜோன் பின் ஹமத் அல் தானி. மறைந்த பிரமுகர்கள் பத்தி பார்த்தா மார்க் டுலி. ஆமா, 90 வயசுல காலமானார். புகழ்பெற்ற பிபிசி பத்திரிகையாளர், வாய்ஸ் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட்டவர். முன்னாள் பிசிசிஐ தலைவர் இந்தர்ஜித் சிங் பின்ராவும் காலமானார். ஆமா, 84 வயசுல 1987 1996 உலக கோப்பைகளோட ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க. சரி, இறுதியா முக்கிய நாட்கள். ஜனவரி 25 நேஷனல் வோட்டர்ஸ் டே. ஆமா, 16வது பதிப்பு. தீம் மை இந்தியா மை வோட். அதே நாள் நேஷனல் டூரிசம் டேவும் கூட. ஆமா, இன்னைக்கு ஜனவரி 28 இன்டர்நேஷனல் டேட்டா பிரைவசி டே. அருமை. எல்லாத்தையும் விரிவாக பார்த்துட்டோம். இப்போ உங்க அறிவை சோதிக்கிற நேரம். எக்ஸாம் ட்ரில். நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. கேளுங்கள். Q1. What is the name of the humanoid robot deployed by Indian Railways at Visakhapatnam? பதில் ஏஎஸ்சி அர்ஜுன். Q2. Which state was ranked number 1 in the MOPR PSR rankings 2024-25? பதில் மகாராஷ்டிரா. Q3. What is the exact amount allocated for the Namu Lakshmi scheme in Gujarat? பதில் 1250 crore. Q4. Who has been elected as the new president of the Olympic Council of Asia, OCA? பதில் ஷேக் ஜோஹான் பின் ஹமாத் அல் தானி. Q5. Which microbial species has Kerala officially declared as its state microbe? பதில் Bacillus subtilis. Kadaisi Kelvi. Q6. Who were the two chief guests for the 77th Republic Day? பதில் Antonio Costa and Ursula von der Leyen. மிகச்சரி. இன்றைய அனைத்து முக்கிய நிகழ்வுகளையும் ஆழமாக அலசிட்டோம். தேர்வுக்கு தயாராகும் நீங்க நடப்பு நிகழ்வுகளுக்குன்னு தனியா ஒரு நோட்டு போட்டு முக்கியமான குறிப்புகளை எழுதி வைங்க. ரிவிஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.